புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவும் 3 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவும் போட்டியிடுகின்றன. அதிமுக போட்டியிடும் 3 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து புதுக்கோட்டை திலகர் திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அடுத்த 3 மாதத்தில் தமிழகத்தை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம் என்று கூறினார். காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது எனவும் அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் உறுதிபட கூறினார். காவிரி, வைகை, குண்டாறு திட்டம் எப்பேற்பட்ட திட்டம்! புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டம் 5 மாவட்டம் பயன்பெறுது. திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அதே போல இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம், 5 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் இந்த கால்வாய் வெட்டி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை எல்லாம் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர். வறட்சி என்ற பெயர் மறைந்து பசுமையான மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்ற பெயரை பெறுகின்ற திட்டம். இந்த மாவட்டத்தினுடைய 100 ஆண்டு காலம் இந்த விவசாயிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விவசாயிகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 100 ஆண்டு காலம் குரல் கொடுத்ததின் விளைவு காவிரி, வைகை, குண்டாறு திட்டத்தை அதிமுக அரசு திட்டமிட்டு முதல் அடிக்கல் நாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்று அந்த திட்டத்தையே நிறுத்திக்கிட்ட ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்து உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற விவசாயியை புறக்கணிக்கின்ற அரசு நாட்டுக்கு தேவையா?